ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் மற்றும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முதல்ல ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கோன்றத சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இன்னும் 2 வருஷத்தில் நம்ம காலேஜ் முடிச்சு இருப்போம். இன் another 2 years we will have graduated from college. இப்போலேருந்து 2 மாதத்தில் நீ அவனை பற்றி முழுசாக மறந்துருப்ப. A couple of months from now you will have forgotten all about him. அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தணுன்றதை பார்க்க போகிறோம். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதை, அது கண்டினியூஸாக நடக்கும் பொழுது அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். 2020 அதாவது 2020 இறுதியில் நான் இங்கே 25 வருஷங்களாக இல்லை ஆண்டுகளாக வசிச்சுக்கிட்டு இருப்பேன். அது கண்டினியூஸாக அவங்க வசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்தில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு by the end of 2020 I will have been living here for 25 years. Future perfect tense forms இல்லை ஃபார்முலா, அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் ஷால் இல்லை வில் இருக்கும், ஹேவ் இருக்கும் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். when she retires she will have worked all her life. அவர் ஓய்வு பெறும் பொழுது அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வேலை செய்து இருப்பார். டைம்லைனில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். இந்த ஃப்யூச்சரில் 1-2ன்றது அந்த 2 செயல், ரிட்டையர்ஸ் மற்றும் ஒர்க்குடுன்ற அந்த 2 செயலை குறிக்குது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷாலும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் வில் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாசிட்டிவ் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ ஷால் ஹவ் கான், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷால்க்கு ஒரு ஐஃபன் போட்டு 2 எல் போடணும். எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் எப்படி வரும் பாருங்கள். ஷால் ஐ ஹவ் கான், வில் யூ ஹாவ் கான் அப்படின்னு வரும். மீனிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் போய் இருப்போமா அப்படின்ற மீனிங் கொடுக்கும். டபிள்யூஹெச் கொஷின்ஸில் வேர் ஷால் ஐ ஹாவ் கான் அப்படின்னு இருக்கும். செகண்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா வேர் வில் யூ ஹாவ் கான் அப்படின்னு வரும். கொஷின் டேக்கில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ன்றதுனால நெகட்டிவில் நம்ம கொஷின்ஸ் கேட்போம். ஷாலின் டை வரும். அதே வில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஓன்ட் யூன்னு வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஷார்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சனில் ஷாலின்ட் ஹாவ் கான், செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் ஓன்ட் ஹாவ் கான் வரும். எஸ்ஆர்னோ கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷாலின்ட் ஐ ஹாவ் கான் வரும், செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் ஓன்ட் யூ ஹாவ் கான் வரும். டபிள்யூஹெச் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வேர் ஷாலின்ட் ஐ ஹாவ் கான் வரும், செகண்ட் பர்சன்லேயும் தேர்ட் பர்சன்லேயும் வேர் ஓன்ட் யூ ஹாவ் கான் வரும். கொஷின் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் ஃபார்முன்றதுனால பாசிட்டிவ் கொஷின் டேக்ஸ் கொடுக்கணும். ஷாலின் ஹாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாலைன் வரும். வில் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வில் யூன்னு வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபார்முலா வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் இல்லை வில் ப்ளஸ் ஹாவ் பின் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when she retires she will have been working for 40 years. அவள் இல்லை அவர் ஓய்வு பெறும் பொழுது அவர் 40 வருடமாக வேலை செய்து கொண்டு இருப்பார்.
ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டைம்லைனில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டைம்லைனில் ஃப்யூச்சரில் இந்த 1 2ன்றது ரிட்டையர்ஸ் ஒர்க்கிங்ன்ற 2 செயலை குறிக்குது. இந்த அம்புக்குறி ஒர்க்கிங்ன்ற ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை குறிக்குது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷால் இல்லை வில் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் வில் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய பாசிட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். ஷாலுக்கும் வில்லுக்கும் ஷார்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு குறிப்போட்டு 2 எல் போடுறது. எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் பாருங்கள். ஷால் ஐ ஹாவ் பின் கோயிங், வில் யூ ஹாவ் பின் கோயிங். மீனிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் போய்கொண்டே இருப்போமா அப்படிலாம் போய்கொண்டு இருப்போமா என்ற மீனிங் கொடுக்கும். WH கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர் ஷால் ஐ ஹாவ் பின் கோயிங், நான் எங்கே போய்கொண்டு இருப்பேன். கொஷின் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் ஹாவ் பின் கோயிங், ஷால்னு வரும்போது பாசிட்டிவ் சொற்றொடராக இருக்கிறதுனால ஷால் நாட் ஐய கொஷின் டேகை நம்ம நெகட்டிவாக கேட்கணும். செகண்ட் பர்சன் வில் வரும்பொழுது நம்ம won't youன்ற கொஷின் டேகை பயன்படுத்தணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஷால் நாட்டுக்கு ஷாலின்ட்டு வரும், வில் நாட்டுக்கு won'ட்னு வரும். எஸ்ஆர்னோ கொஷின் பார்த்தீங்கன்னா, ஷால் நாட் ஐ ஹாவ் பின் கோயிங், நான் போய்கொண்டே இருப்பதில்லையா என்ற மீனிங் கொடுக்கும். won't you have been going. WH கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர் ஷாலின்ட் ஐ ஹாவ் பின் கோயிங். செகண்ட் பர்சனில் வேர் won't you have been கோயிங்ன்ற மீனிங் கொடுக்கும். கொஷின் டேக்கில் இது நெகட்டிவ் ஃபார்ம்ன்றதுனால ஷாலின்ட்டுக்கு ஷாலை வரும், வில் won'ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வில்யூன்னு வரும். ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்குமே இதே தான். ஷால் வந்தால் கொஷின் டேக் வந்து நெகட்டிவாக ஷாலின்ட்டுன்னு கேட்கணும். அதுவே கொஷினில் பார்த்தீங்கன்னா ஷால் நாட்னு வந்துச்சு இல்லை ஷாலின்ட்டு வந்துச்சிங்கன்னா கொஷின் டேக் பார்த்தீங்கன்னா ஷால் ஐ அப்படின்றத நம்ம கேட்கணும். டென்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்.